So do or die ride, third riding captain Vishwa வந்திருக்காரு do or die rideக்காக. And நல்ல ஒரு full houseல நல்ல ஒரு full defenseல இருக்காங்க the team killer ants. Okay, bonus point எடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கணும், checking for it. So back to back effort அங்க Vishwa கிட்ட இருந்து of the team Terror Bulls chance அங்க இருந்துச்சு பட் புடிச்சிருக்காங்க. சரியான டாக்கிள்னு சொல்லலாம். அப்படியே வந்திருக்காங்க இல்லையா? ஸோ போனஸ் டுவார்ட் ரைட் கில்லர் ஆக்ஸ்க்கு பிரகாஷ் ஸ்டார் ரைடர் பிரகாஷ் களத்தில் இருக்காரு. கில்லர் ஆக்ஸ்ல இருந்து ரெண்டு டீமும் இந்த வாட்டி சமமான பாயிண்ட்ல இருக்கும்போது மறுபடியும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு கில்லர் ஆக்ஸ்க்கு. ஸோ மேட்ச் ஆரம்பிக்கும் போதே பயங்கர ஸ்பீடாக ஆரம்பிச்சிருக்காங்க. So Terror Bulls versus Killer Ants again. Bull Bison அப்படின்றது கூட பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சொல்லுவாங்க Killer Ants. அதாவது கட்டு எறும்பு. ஆமாங்க, ரெண்டு டீம் பேரே வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்கு இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு நேம் தான். டவுன்லோட் ஆங்கர் தாண்டா வந்து கம்பெனி இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லையா? அதே மாதிரி தான் எக்ஸாக்ட்லி. So third right, do or right, Killer Ants get third right. So பிரகாஷ் வேற களத்துல இருக்காரு, பாயிண்ட் எடுத்துட்டு வருவாரா? டைம்ல அவுட் ஆயிட்டாருங்க, ஜஸ்ட் மிஸ்ல செல்ஃப் அவுட். So இன்னுமே இப்போ third right, do or right. நம்மளுடைய டெரர் புல்ஸ்க்குமே தேர்ட் ரைட்ல நம்ம விஸ்வா களத்துல இருக்காரு. ஸோ பிரகாஷ் வந்துட்டாரு, வெளியே போறாரு. இப்போ விஸ்வா வந்திருக்காரு, இந்த முறை அவுட் பண்ணிட்டு தாங்க வந்திருக்காரு. ஸோ டோட ரைட்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. பேக் குயிக் மூலமா ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு விஸ்வா. ஜெர்சி நம்பர் 10 அகைன் ரைடுக்கு வந்திருக்காரு. நல்ல ஒரு குட் ஸ்டார்ட், ஃபுல் ஸ்குவாட் நல்ல டிஃபென்ஸ்ல இருக்காங்க. ஒன்ஸ் அகைன் தி டீம் டெரர் புல்ஸ். ஸோ 4 பாயிண்ட்ஸ்ல டீம் டெரர் புல்ஸ் அண்ட் 2 பாயிண்ட்ஸ்ல டீம் கில்லர் ஆண்ட்ஸ். ஸோ எந்த டீம் வின் பண்ண போறாங்க அப்படின்றது பார்க்கறதுக்கு ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. சூப்பராக ஒரு ஜம்ப்லாம் அடிச்சு காமிச்சாங்க. ஜிம்னாஸ்டிக் பிளேயர்ஸாகவும் இருப்பாங்க போல நிறைய பேர். இதுதான் அவனு கபடி விளையாடும் போது அங்கே ஒரு வாய்ப்பு, சூப்பரான ஒரு டாக்கிள் அப்படியே குடிச்சு மணிகண்டன் முயற்சி பண்ணாரு. ஸோ எம்டி ரைட்ல முடிஞ்சிருக்கு. ஸோ விஸ்வா அகைன் டெரர் புல்ஸ்ல இருந்து வந்திருக்காரு கேப்டன். ஸோ நிறைய ரைடு ஒரு மேட்ச்ல. ஸோ லாஸ்ட் மேட்ச்லேயுமே பேக் டு பேக் ரைட் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா தயாராகிருக்காரு. அங்க ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி ஃப்ரம் தி டீம் கில்லர் ஆண்ட்ஸ். பட் இருந்தாலும் ஒரு அற்புதமான பாயிண்ட் எடுத்திருக்காரு கேப்டன் அவங்க டெரர் புல்ஸ் விஸ்வா. நல்ல 2 பாயிண்ட்ஸ்ல கில்லர் ஆண்ட்ஸ். ஸோ சூப்பர் டாக்கிள் கிடைக்குமா கில்லர் ஆண்ட்ஸ்க்கு? கிடைச்சா ஒரு 2 பாயிண்ட் வரும் நமக்கு. ஸோ விஸ்வா வேற வந்திருக்காரு. ஒவ்வொரு ரைடுக்கு உற்சாகப்பட்டீங்க. ஸோ சூப்பர் டாக்கிள் பட் ஸ்டில் ட்ரை பண்றாரு. எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடக்குது. எஸ், சூப்பர் டாக்கிள்ல 2 பாயிண்ட் கில்லர் ஆண்ட்ஸ்க்கு. ட்ரை பண்ணாருங்க கண்டிப்பா. அந்த ஒரு கேட்ச்லயுமே வந்து ஒரு பாத்தீங்களா ஆல்மோஸ்ட் சரி போயிட போறாரோ மிட்லைன் கிராஸ் பண்ணி அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் இல்ல விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு டாக்கிள்ங்க. ஸோ தேர்ட் ரைட் டு ஆர் ரைட்ல பிரகாஷ் ட்ரை பண்ணாரப்பா, எல்லாருமே டச் பண்ணிட்டாங்க. என்னாச்சு? இல்ல இந்த வாட்டியும் ஒரு நல்ல கேட்ச்ல முடிஞ்சிருக்கு டெரர். ஸோ மறுபடியும் சூப்பர் டாக்கிள்கான ஒரு சான்ஸ். அபேஷர் இங்க வந்திருக்காரு டு கோ ஃபார் தி ரைட். ஸோ கை தட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட எனர்ஜி கேமை எந்த லெவல் வேணாலும் மாற்றலாங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து உற்சாகப்படுத்துங்க. ஆஹா, லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. ஒருத்தர் மட்டுமே வந்து ஆங்கிள் டச் பண்ணி ஏமாந்துட்டாரு. எஸ், ஒரு பாயிண்ட். ஸோ ரெண்டு டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலப்பரிசை பண்ணிட்டு இருக்காங்க. ஜெர்சி நம்பர் 11 அகைன் பஜின் அவர்கள் வந்திருக்காரு ஃப்ரம் YMCA லெஃப்ட் சைட் ரைடர். சும்மா லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அகைன் தொட்டுட்டு ஓடலாம் அப்படின்னு நினைக்கும் போது டெரர் புல்ஸ்ல இருந்து ஒரு நல்ல டாக்கிள். ஜெர்சி நம்பர் 9 சூப்பரான ஒரு எஃபர்ட் நம்பி பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அவுட்.
and the team killer ants all out ஆயிருக்காங்க. ஜெர்சி நம்பர் 3 கடைசி பிளேயர் அங்க இருக்காரு. So again பிரகாஷ் களத்துல இறங்கி இருக்காரு. கில்லர் ஆன்ஸ்ல இருந்து பிரகாஷ் ஒரு ஸ்டார் ரைடர். ரைட் பண்ணாரு, கேப்ல வந்தாரு, பட் முடியல. ஒரு நல்ல டிஃபென்ஸ் டெரர் புல்ஸ்க்கு. விஸ்வா வந்திருக்காரு. இந்த பக்கம் 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. விஸ்வா பாயிண்ட்ல போவாரா இல்ல விஸ்வாவை பிடிப்பாங்களான்னு பார்ப்போம். பிடிக்க ட்ரை பண்ணாங்க, இவரு கேப்ல போயிட்டாரு. அவ்வளவுதான், லைன் கிட்ட வந்தாச்சு. ஸோ 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு நம்ம டெரர். ஸோ பேக் டு பேக் பாயிண்ட்ஸ் இங்கே நல்லா சூப்பரா வந்துட்டு இருக்கு ஃபார் தி டீம் டெரர் புல்ஸ். ஒரு பெரிய லீட்ல இருக்காங்க. அந்த லீட் அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி இருக்கும் ஃப்ரம் தி டீம் டெரர் புல்ஸ். இந்த கில்லர் ஆன்ஸ்ல இருந்து ஜெர்சி நம்பர் 6 ரைடுக்கு வந்திருக்காரு ஆஷிக் அவர்கள், the tall man. ஸோ டால் ஆகிறதுனால அட்வான்டேஜஸும் இருக்கு, அதே நேரத்தில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. பட் இங்கே 2 பாயிண்டோட இப்போ ஒரு அட்வான்டேஜோட வெளியே வந்து 2 பிளேயர்ஸ் அவுட் ஆன 2 பிளேயர்ஸ் திருப்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கூப்பிடுறாங்க பிரகாஷ் மற்றும் மணிகண்டன். ஜெர்சி நம்பர் 2 இங்கே வந்திருக்காரு களத்தில் அபீசர் ரைடுக்கு வந்திருக்காரு. ரொம்ப பிரமாதமா 6 பேர் டிஃபென்ஸ்ல இருக்காங்க. ஆஹா, ஒரு முயற்சி, சூப்பரான ஒரு எஃபர்ட், நல்ல ஒரு பாயிண்ட் from Abizar and so again captain Vishwa just number 11 களத்துல வந்திருக்காரு. 5 பேர் டிஃபென்ஸ்ல. நல்ல ஒரு குட் எஃபர்ட். அங்க பட்ருக்கா அப்படின்றது பார்க்கணும். பட்ருக்கு அப்படின்னு இருக்காரு. எஸ் இட் இஸ். ஸோ டாலா அந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொன்னது இதுதான். நம்பர் 13 இப்போதான் உள்ள வந்தாரு சப்ஸ்டியூஷன் மூலியமா அண்ட் அவுட்டும் ஆயிருக்காரு. அதே நேரத்தில் கங்கநாத் அண்ட் தொடர்ந்து ஜெர்சி நம்பர் 6 இங்கே வந்திருக்காரு ஆஷிக். கொஞ்சம் கொஞ்சமா லீடிங்ல இருக்கிறதுனால இன்னும் 10 பாயிண்ட்ஸ் தேவை. ஸோ ஒவ்வொரு ரைடுமே கேர்ஃபுல்லா ப்ளே பண்ணணும். ஸோ அந்த சமயத்துல விட்டவே இல்லைங்க, மறுபடியும் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெரர் புல்ஸ்க்கு 1 பாயிண்ட் போகுது. ஆஷிக் ஸோ விஸ்வா களத்துல இருக்காரு. சூப்பர் டாக்கிள் கிடைக்குமா கில்லர் ஆன்ஸ்க்கு? ட்ரை பண்றாங்க, புடிக்க ட்ரை பண்றாங்க. எஸ், லைன் கிட்ட இருக்கனால அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாட்டி ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாங்க. டாப் டு பாட்டம் லாக். அவ்வளவுதான். ஸோ கண்டிப்பா ராகுல், மணிகண்டன் மற்றும் புருஷோத்தமன் 3 பேர் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அங்க சூப்பர்வா விஸ்வாவை அவுட் பண்ணியிருக்காங்க, புடிச்சு நிப்பாட்டிருக்காங்க. அகைன் மணிகண்டன் இங்க வந்திருக்காரு கீழர் ஹேண்ட்ஸ்ல இருந்து. அகைன் ஒரு நல்ல ரைட். 6 பேர் ஸ்குவாட்ல இருக்காங்க டிஃபென்ஸ்ல. நல்ல ஒரு ஸ்டார்ட். அகைன் குயிக்கா லெஃப்ட் ரைட் நீங்க மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒயிட் குட் ஸ்டார்ட் அகைன். பட் முயற்சி பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே வெளியே வர போகிறாரா அப்படின்றதான் பார்க்கணும். டைமர் அண்ட் அதோட ஒரு கோல் அண்ட் ஹாஃப் டைம் another empty ride. அதை தொடர்ந்து இங்கே ஒரு ஹாஃப் டைம் பால் வந்துருக்கு. சஃபான் பாயிண்ட்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எஸ், ஒரு நல்ல கேஷ். கிளரன்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் போகுது. சூப்பர்ங்க. ஸோ ரிவ்யூ சக்ஸஸ்ஃபுல் ஆகி இருக்கும். பிளே ஆஃப்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இங்கே முடிவு வர போகிறது. ஜெர்சி நம்பர் 11 விஸ்வா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரைடு வந்திருக்காரு. 3 பேர் அங்கே, 2 பேர் தான் அங்கே டிஃபென்ஸ்ல. சூப்பர் டேக்கிளான சான்ஸ் இருக்கு அண்ட் நிறைய வாய்ப்பு இருக்கு. விஸ்வா இருக்க குவாலிட்டி கண்டிப்பா இங்க ஒரு சான்ஸ். எஸ் சொல்லிட்டே இருந்தேன். அகைன் ஒரு லவ்லி பாயிண்ட் இங்க எடுத்திருக்காரு. ஸோ பிடிக்க ட்ரை பண்ணும்போது அழகான ஒரு ஜம்ப்பு. ஸோ அதனால ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ 1 பாயிண்ட் மறுபடியும் டெரர் புல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த லாஸ்ட் பிளேயர் வராரு.
ஸோ தேர்ட் ரைடு கூட இந்த சமயத்தில் தேர்ட் ரைடு அமைஞ்சிருக்கு கில்லர் ஆன்ஸ்க்கு. ஸோ ஜெர்சி நம்பர் 1 புருஷோத்தமன். ஸோ புருஷோத்தமன் டூ ஆர் டை ரைடு அண்ட் முயற்சி பண்ணாங்க அண்ட் பட் கண்டிப்பாக ஆமாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லீட். ஸோ அந்த லீட் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த டூ ஆர் டை ரைடு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் 30 செகண்ட் ஒரு ரைடு அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே. அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. அந்த டைமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாயிண்ட் வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஆமாம் வந்திருக்கு. ஜெர்சி நம்பர்கள் ரைட் கார்னரில் டிஃபென்ஸில் இருந்தார், அகெயின் அவுட் ஆயிருக்காரு. அண்ட் அகெயின் ஜெர்சி நம்பர் 2 இந்த வாட்டி சஃபான் வந்திருக்காரு ஃப்ரம் த டீம் டெரர் புல்ஸ்லேருந்து. ஸோ 13 பாயிண்ட்ஸ் தேவை. ஸோ ஒரு நல்ல டேக்கிள்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம கில்லர் ஆன்ஸ் பார்ப்போம். நான் இன்னும் டைம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு சமயத்தில் நம்மளுடைய ட்ரை பண்ண லைன் வரைக்கும் பட் என்னாச்சுன்னா ஒரு நல்ல டேக்கிளில் முடிஞ்சிருக்கு. சூப்பர். ஸோ சொன்ன மாதிரி ஒரு டேக்கிள் கிடச்சிருக்கு. 5 பாயிண்ட்ஸில் டெரர் புல்ஸ் இருக்காங்க. ஸோ ரைட்டான பிளேயர்னு அனுப்பிச்சிருக்காங்க. பார்ப்போம் இந்த வாட்டி பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு போனஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜெர்சி நம்பர் 13 கங்காநாத் அவர்கள் தேர்ட் ரைடுக்கு வந்திருக்காரு. 5 பேர் டிஃபென்ஸில். ஸோ லெஃப்ட் சைடு அவருடைய லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அட்டாக்கு. சூப்பரான ஒரு ஜம்ப்பு அண்ட் கொஞ்சம் காசியஸாக இருக்காரு. நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடு மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா கங்காநாத் வந்திருக்காரு. இந்த டால் பிளேயர்ஸ். ஸோ எங்கே இருந்தாச்சும் பாயிண்ட் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முயற்சி. அதுக்காக தான் அவர் திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. 4 பேர் டிஃபென்ஸில் இருக்காங்க. இப்போது குட்டிய கூட ஆப்பர்ச்சுனிட்டி ஆங்கிள் பிடிச்சி நிப்பாட்டியிருக்காரு. அண்ட் அதோட பாலிங் வெளியே தள்ளியிருக்காங்க. ரைடர் அவுட். மீண்டும் ஒரு பாயிண்ட் டு தி டீம். பட் டெரர் புல்ஸ் வீக்கு ரொம்ப பிரமாதமாக கிடைச்சிருக்கு. டெரர் புல்ஸ் டூ ஆர் டை ரைட். ஸோ தேர்ட் ரைட் டூ ஆர் ரைட் டெரர் புல்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக இந்த பாரு பாயிண்டோடு தான் வரணும் பார்ப்போம். ஸோ அஸ்வின் களம் இறங்கியிருக்காரு டெரர் புல்ஸ்லேருந்து. ஸோ ஒரு எம்டி ரைட்ஸ் கொடுத்துட்டு இருந்த டெரர் புல்ஸ் இந்த வாட்டி டூ ஆர் ரைட்டில் இருக்காங்க. எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். சூப்பர். ஸோ டூ ஆர் ரைட்டில் ஒரு பாயிண்டோட வந்திருக்காங்க டெரர் புல்ஸ். ஸோ ரிவ்யூஸ்லாம் அப்படின்ற மாதிரி தேர்ட் ரைட் டூ ஆர் டை ரைட். தேர்ட் ரைட் டூ ஆர் ரைட். ஸோ தேர்ட் ரைட் இந்த வாட்டி டெரர் புல்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக பாயிண்டோட தான் வரணும், இல்லை பாயிண்டை கொடுக்கணும். பார்ப்போம். ஆமா கண்டிப்பா இங்க டூ ஆர் டை தேர்ட் ரைடுக்கு ஜெர்சி நம்பர் 2 வந்திருக்காரு ஃப்ரம் தி டீம் டெரர் புல்ஸ்லேருந்து. அங்க ஒரு முயற்சி, நல்ல ஒரு அட்டெம்ப்ட், ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு பிரம்மாண்டமா. ஒரு பாயிண்டோட வந்திருக்காங்க. கில்லர் ஆன்ஸ் டூ ஆர் டை ரைட். ஸோ தேர்ட் ரைட் டூ ஆர் ரைட்ல மறுபடியும் ஆஷிகே வந்திருக்காரு. ஸோ 50 ரைடை கொடுத்துட்டு ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக அந்த ரைட்ல பாயிண்ட் தேவை. ஆஷிக் பாயிண்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம். லைன் வரைக்கும் ட்ரை பண்ணாரு பட் விடல. ஸோ லாக் ஆயிட்டாரு. ஸோ சூப்பர் டிஃபென்ஸ் இங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ். ஸோ அந்த கடைசி 5 நிமிஷம் அப்படி இங்கே வந்திருக்கு. வந்த உடனே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த நேரத்தை கழிச்சா போதும் அப்படின்றது தான் ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கும். அந்த நேரத்தை கழிச்சாலே அவங்களுக்கு ஒரு பெரிய வின்னாக இருக்கும். 30 பாயிண்டோட டீம் டெரர் புல்ஸ் லீடிங்ல இருக்காங்க. 2 பேர் டிஃபென்ஸ்ல. கேப்டன் அஸ்வின் அங்கே வந்திருக்காரு. ஆங்கிள் முடிச்சிருக்காங்க பட் இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. விசில் சவுண்ட் இப்போதான் வந்திருக்கு. இப்போ பாயிண்ட் தேவை. நல்லா கடைசி 5 நிமிஷத்துல கொஞ்சம் பரபரப்பாக மூவ் பண்ணுவாங்க. எஸ் இந்த மாதிரி பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ கில்லர் ஆன்ஸ்க்கு 1 பாயிண்ட் போகுது. மாதிரி டிஎன் ஜெயின்ஸ் வந்து ஃபைனல்ஸில் போய் உட்காந்துருக்காங்க. அண்ட் அந்த அணியை டிஎன் ஜெயின்ஸை ஃபைனலில் எதிர்கொள்ள போகும் அணி எது அப்படின்றதுக்கான போட்டி குவாலிஃபயர் நம்பர் 2. இந்த டால் மேன் ஜெர்சி நம்பர் 13 வந்திருக்காரு கங்காநாத். ஸோ டீமுக்கான பாயிண்ட்ஸ் தேவை. அதுக்கான முயற்சி தான் நடந்துட்டு இருக்கு. 30 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ் இருக்காங்க. 17 பாயிண்ட்ஸ்ல கில்லர் ஆன்ஸ். கேப்ல போக ட்ரை பண்ணா அப்படியே மடக்கி பிடிச்சிட்டாங்க. டெரர் புல்ஸ்க்கு மறுபடியும் 1 பாயிண்ட் போகுது. கேம்ல ஸோ இது வரைக்கும் ஒரு பார்த்துருந்தோம் ஒரு ரைடில்
ஒரு சில ரைட்ல வந்து 3 பாயிண்ட் வரைக்குமே வந்து எடுக்க முடியும் இல்லையா? Right, terrible skill. The right point ஓட வருவாங்களா? Yes. அந்த பக்கம் 3 டிஃபெண்டர் இருக்காங்க. So last 2 minutes. Last 2 minutes. Super tackle ட்ரை பண்ணிருக்காங்க. Yes. கிடைச்சிருக்குங்க. Super tackle 2 பாயிண்ட். ஆனா மணிகண்டன் இருக்காரு, கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. And மீண்டும் ஒரு நல்ல ரைடரை இறக்கி விட்டுருக்காங்க டீம் டெரர் புல்ஸ். So 31 points எடுத்து லீடிங்ல டெரர் புல்ஸ் இருக்கும்போது மாடி பாயிண்ட் ட்ரை பண்ணாரு. ஆங்கில பிடிச்சு ஒரே ஆளா நிப்பாட்டி இருந்தாரு ஜெர்சி நம்பர் 1 கில்லர் ஆன்ஸ்லர். So third right, do or right. Do or die, third right, last minute. So கடைசி நிமிஷத்துல இருக்கும். தேர்ட் ரைட் அமைச்சிருக்கு கில்லர் ஆன்ஸ்க்கு. மணிகண்டன் தான் வந்திருக்காரு, பாப்போம். 10 பாயிண்ட் தேவை. ஸோ நல்ல டிஃபெண்டர், அஃபென்சிவ் பயங்கரமா விளையாடுறாரு, பாப்போம். ஸோ ஃபைனல்ஸை டிசைட் பண்ணக்கூடிய மேட்ச் இது. 1 பாயிண்டோட வந்திருக்காரு இந்த தருணத்துல. ஸோ ஒரு வண்டர்ஃபுல்லான பாயிண்ட் எடுத்துட்டு இங்க வந்திருக்காரு. அண்ட் அது தொடர்ந்து நம்பர் 7 கார்த்தி அவர்கள் வந்திருக்காரு ஃப்ரம் தி டீம் டெரர் புல்ஸ். அண்ட் இவர் எதுவுமே பண்ணானா சும்மா போய் நிட்டு வந்தா கூட இது going to be a win for the team டெரர் புல்ஸ். ஸோ லாஸ்ட் மினிட் அப்படியே ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது நேரத்தில் எஸ் அந்த பக்கத்தில் இங்கே போயிட்டாங்க, தொடர்ந்து வந்திருக்காரு அகீன். அது குட் மூவ் அண்ட் நல்ல ஸ்குவாட் அட்டெம்ப்ட்ல இருக்காங்க. கார்த்தி கிட்ட நல்ல ஒரு ரைட் 2 பாயிண்ட் அகீன் கிடைச்சிருக்கு. அண்ட் ஒரு பிரில்லியண்டான கேம் பிளே நடைபெற்று வருகிறது. அதோட அந்த whistle sounds from umpire. That is the end and the team Terror Bulls will qualify all the way to the finals. So இறுதி ஆட்டத்துல கன்னியாகுமரி கபடி லீக் சீசன் நம்பர் 3 அதோட இறுதி ஆட்டத்துல TNJ